Now, as a test, we are preparing. The first question: the equation of the circle passing through 1, 5, 4, 1 and touching y-axis is given by the equation where lambda is அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த ஃபஸ்ட்டு இந்த ஈக்குவேஷன் என்னன்னு பார்த்துப்போம். இந்த ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா, ஒரு சர்க்கிள் when it's passing through a straight line, that is 4x plus y, then you can write the equation of the circle as this x square plus y square, this equation of the circle plus lambda into that straight line equation is equal to 0. You should write it. That is the equation of the circle which is crossing the, which is in which the straight line is passing through it. Okay, சரி. இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, லாம்டாவோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஃபார்முலாவில் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2gx ப்ளஸ் 2fy ப்ளஸ் c இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு ஒரு இது என்னது ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள். ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிளில் what is minus g minus f? This is the center. Okay, and what is r? R is given by g squared plus f squared minus c. இதுதான் இந்த ஜென்ரலாக நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள்லேருந்து தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். சரி, இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, டச்சிங் த ஒய் ஆக்சிஸ் அப்படின்னாங்க. சரி, இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது மேலேயோ கீழேயோ, இதுக்கு மேலே இடம் இல்லை, அதனால் நான் கீழே போடுறேன். சரி, மேலேயே போட்டுக்கலாம். டச்சிங் த ஒய் ஆக்சிஸ்னு கொடுத்துருக்காங்க, மேலேயே போட்டுறேன். ஓகே, இப்படி கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இந்த இதில் வந்து டச்சிங் த ஒய் ஆக்சிஸ் அப்படி போது இதனுடைய கோஆர்டினேட்ஸ் எப்படி இருக்கும்? இதனுடைய கோஆர்டினேட்ஸ் வந்து எக்ஸ் வந்து 0ஆகவும் ஒய் கோஆர்டினேட்டும் இருக்கும் ஜென்ரலாக. ஓகேயா? அடுத்தது இதனுடைய சர்க்கிளோட இது வந்து இந்த சர்க்கிள்லேயும் வச்சுக்கோங்களேன், மைனஸ் ஜி மைனஸ் எஃப், இது வந்து சென்டர். ஓகேயா? இப்போ மைனஸ் ஜிங்கிறது என்ன? மைனஸ் ஜிங்கிறது வந்து எக்ஸ் கோஆர்டினேட் இல்லையா? ஓகே, இப்போ டச்சிங் த ஒய் கோஆர்டினேட் அப்படிங்கிறதுனால இந்த ரேடியஸும் இந்த எக்ஸ் கோஆர்டினேட்டும் ஈக்குவல் அப்படின்னு நம்ம சொல்லலாமா இல்லையா? ஓகே, அதனால் we will take as r is equal to r ஸ்கொயர்டுன்னு வச்சுக்கோங்களேன். சரி, we will be having g squared plus f squared minus c. இப்போ நான் என்ன சொன்னேன், ஆறுங்கிறது ஜின்னு சொன்னதுனால இது வந்து நான் வந்து ஜி ஸ்கொயர்டு அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகே, மாடுலஸ் ஆஃப் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். அப்போ ஜி ஸ்கொயர்டு ப்ளஸ் எஃப் ஸ்கொயர்டு மைனஸ் சி. அப்போ இந்த ஜி ஸ்கொயர்டும் கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, சி இஸ் ஈக்குவல் டு எஃப் ஸ்கொயர்டு. சி இஸ் ஈக்குவல் டு எஃப் ஸ்கொயர்டு. இதை நல்லா திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன். இது வந்து ஈக்குவேஷன் வந்து சர்க்கிள், இது வந்து சென்ட்ரு, இது வந்து ரேடியஸு. இப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இட்ஸ் டச்சிங் த ஒய் ஆக்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஜென்ரலாக இதிலேருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, மைனஸ் ஜி மைனஸ் எஃப் அது வந்து சென்டர் ஆஃப் த சர்க்கிள். இந்த பாயிண்ட்டு டச்சிங் அப்படிங்கிறதுனால என்ன அப்படின்னா, எக்ஸ் கோஆர்டினேட்டு 0, ஒய், அதை நம்ம அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. ஆனால் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இந்த ரேடியஸ் இருக்கு இல்லையா, இந்த ரேடியஸ் அப்படிங்கிறது வந்து ஆர், அது என்னது எக்ஸ் கோஆர்டினேட். எது எக்ஸ் கோஆர்டினேட்டு? ஜி. அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த ஆர் இஸ் ஈக்குவல்ட்டுன்னு எழுதிட்டு ஆர் இஸ் ஈக்குவல் அந்த மைனஸ் ஜி மாடுலஸ் எடுத்துக்கிறேன். அதனால் ஸ்கொயர் பண்ணோம்னா ஜி ஸ்கொயர் ப்ளஸ் எஃப் ஸ்கொயர் மைனஸ் சி அப்படின்னு வருது. இதில் வந்து சி இஸ் ஈக்குவல் டு எஃப் ஸ்கொயர் அப்படின்னு வருது. இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஓகே, தென் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த சர்க்கிளை வந்து ரீஅரேஞ்ச் பண்ணியிருக்கேன். எப்படின்னா, எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் ஸ்கொயர்டு, எக்ஸ் கோஆர்டினேட்டு ஒய் கோஆர்டினேட்டு ஜி, இது எக்ஸ் கோஆர்டினேட்டு ஒய் கோஆர்டினேட்டு, இது வந்து கான்ஸ்டன்ட்டு. ஓகே, ஆக்சுவலாக இது என்னது, இது வந்து 2gx. ஓகே, அதே மாதிரி இது வந்து 2fy. அப்போ நான் இப்போ ஒரு ஈக்குவேஷன் டெரிவ் பண்ணேன் இல்லையா,
அதில் என்ன எழுதியிருந்தேன்? சார் ஐ ஹவ் ரிட்டன் அஸ் எஃப் ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு சின்னு போட்டிருந்தேன். ஓகேயா? ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ எஃப் ஸ்கொயர்டு என்ன அப்படின்னா இது வந்து 2f. அப்போ எஃப் என்னென்னா 3 lambda minus 6 divided by 2 is equal to f. f ஸ்கொயர்டுனா ஹோல் ஸ்கொயர். சி என்ன 9 minus 19 lambda. ஓகே, ஸோ இது வந்து எப்படி கொண்டு வந்தேங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுலேருந்து இதை எடுத்து எழுதியிருக்கேன். இது எப்படி எழுதியிருக்கேன்? இது வந்து 2fy. அதுலேருந்து எஃப் எடுக்கணும்னா 3 lambda minus 6 divided by 2 வந்து எஃப் ஸ்கொயர்டு அந்த ஃபார்முலாவுக்கு. சிக்கு வந்து மைனஸ் மைனஸ். ஓகே, இப்போ இதிலேருந்து நான் என்ன பண்ணலாம்? 3 lambda minus 6 ஹோல் ஸ்கொயர்டு 4 into 9 minus 19 lambda. ஏன் இங்கே 4னா இது ஸ்கொயர் பண்ணோம்னா 4, அதை அந்த சைடு எடுத்துகிட்டு போயிடுறேன். ஸோ வில் பி ஹேவிங். ஓகேயா? சரி, இப்போ இந்த இடத்துல இதை ஈக்குவேட் பண்ணலாம், எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். 9 lambda ஸ்கொயர் ப்ளஸ் 36 18 36 36 lambda is equal to 36 minus 19 19 into 4 76 lambda. Okay, ஓகே, இப்போ இந்த 96 கேன்சல் ஆகிடும். ஓகே, 96 கேன்சல் ஆகிடும். ஸோ வில் பி ஹேவிங் 9 lambda ஸ்கொயர் இருக்குது. இந்த இடத்துல 9 lambda ஸ்கொயர் இருக்குது மைனஸ் 36 lambda இந்த இடத்துல ப்ளஸ் 76 lambda இஸ் ஈக்குவல் டு 0. எல்லாம் ஒரே சைடு எழுதிக்கிறேன். இப்போ இது என்ன எழுதலாம்? 9 lambda ஸ்கொயர் மைனஸ் 40 lambda இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு எழுதலாமா? இப்போ இந்த ஈக்குவேஷனில் லாம்டாவை வெளியே எடுத்துட்டோம்னா 9 lambda minus 40 இஸ் ஈக்குவல் டு 0 இல்லையா? ஸோ விச் கிவ்ஸ், இதில் என்ன ஒன்று லாம்டா 0வாக இருக்கணும், அல்ல இது 0வாக இருக்கணும். ஸோ லாம்டா இஸ் ஈக்குவல் டு 40/9. 40/9 மைனஸ் 40/9 வருது ஆன்சர். ஸோ இப்போ இதில் வந்து மைனஸ் 76, இந்த சைடு வந்தால் ப்ளஸ்ஸு, இந்த சைடு வந்தால் ப்ளஸ் 9. ஓகே, ப்ளஸ்ஸு. அப்போ லாம்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ். ஸோ லாம்டாவோட வேல்யூ என்ன? லாம்டா இஸ் ஈக்குவல் டு 0 ஆர் 40 மைனஸ் 9. அப்போ ஆன்சர் என்ன? ஆன்சர் ஏ. இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன். இது வந்து ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் when you are having a straight line is crossing the circle. ஓகேயா? ஸோ இதுலேருந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, டச்சிங் ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதனால நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா இந்த ஆர் இஸ் ஈக்குவல் டு இந்த ஜின்னு பார்க்குறேன். ஆர் இஸ் ஈக்குவல் டு ஜி ஸ்கொயர்ட் எஃப் ஸ்கொயர்ட் சி இல்லையா? இப்போ ஆருங்கிறத நான் ஜின்னு எழுதிட்டேன். அப்போ ஜி ஸ்கொயர் கேன்சல் ஆகிடு. வி ஆர் கெட்டிங் எஃப் ஸ்கொயர்ட் பை சி. இதை தான் ஞாபகம் வச்சுக்கணும். அதை வச்சுட்டு இங்கே நான் எப்படி எடுக்கிறேன்னா ரீஅரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ரீஅரேஞ்ச் பண்ணதுலேருந்து எஃப் ஸ்கொயர்ட் எடுத்திருக்கேன். ஏன் டிவைடட் பை 2னா இது வந்து 2f, அதனால் டிவைட் பை 2 இஸ் ஈக்குவல் டு த கான்ஸ்டன்ட். இந்த எக்ஸ்டெண்ட் பண்ணி டெரைவ் பண்ணோம்னா யூ ஆர் கெட்டிங் த வேல்யூ ஃபார் லாம்டா. ஓகே, the eccentricity of the hyperbola whose lattice rectum lattice rectum is 8 and the conjugate axis is equal to half the distance between foci. அது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேயா? இன்னொரு தடவை படிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு எசென்ட்ரிசிட்டி ஃபார் த ஹைப்பர்போலா, அதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? E is greater than. ஓகே, lattice rectum என்ன 8ன்னு கொடுத்துருக்காங்க, which is nothing but 2b squared by a. இதெல்லாம் ஃபார்முலா படி நமக்கு தெரிஞ்சது. டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஃபோசி என்ன? டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஃபோசி வந்து 2AE இல்லையா? ஓகே, இது வந்து இப்போ கான்ஜுகேட் ஆக்சஸ் என்ன? இதில் வந்து டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சஸ், கான்ஜுகேட் ஆக்சஸ். கான்ஜுகேட் ஆக்சஸ் வந்து 2B. கான்ஜுகேட் ஆக்சஸ் வந்து 2B. ஓகே, இது என்ன கொடுத்துருக்காங்க?
conjugate axis is equal to half the distance அப்படின்னா என்ன, half the distance between 4C அப்படின்னா AE. ஓகே, ஸோ இதுதான் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் given. சரி, இப்போ வந்து இன்னொன்று கூட இதிலேருந்து எடுக்கலாம், இது அப்புறமா எடுத்துக்கலாம், பார்த்துக்கலாம். சரி, இப்போ இந்த ஹைப்பர்போலா ஈக்குவேஷன்ஸ்க்கு நமக்கு சில இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, இந்த ஏஇ அப்படிங்கிறது வந்து சி ஸ்கொயர் 4C இல்லையா, இதான் ஹைப்பர்போலா. இது வந்து 4C, இது வந்து மைனஸ் ஏஇ, இது வந்து ப்ளஸ் ஏஇ. ஓகே, ஆக்சுவலாக இதை வந்து மைனஸ் சி ப்ளஸ் சின்னு சொல்லுவோம், அதுக்காக சொல்கிறேன். ஓகே, இந்த சிங்கிறதுக்கு பதிலாக நான் 2AEன்னு எழுதியிருக்கேன், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னடா 2AEனா புதுசாக இருக்குன்னு நினைக்க வேண்டாம். இது நத்திங் பட் சென்ட்ரு, இது சரி சென்டரில் ஃபோக்கஸ். சரி, இப்போ கான்ஜுகேட் ஆக்சஸ் இது வந்து கிவன் கொடுத்துருக்காங்க. ஓகேயா, ஆனால் நம்ம ஃபார்முலா படி ஹைப்பர்போலா என்ன அப்படின்னா, சரிங்க, நமக்கு ஞாபகம் இருக்கா, சி ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். சி ஸ்கொயருங்கிறது நான் இப்போ தானே சொன்னேன், ஏஇ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். இப்போ நம்ம ஏ ஸ்கொயர்டு இ ஸ்கொயர்டு மைனஸ் ஏ ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர்னு எழுதலாமா? சும்மா அப்படியே அந்த ஈக்குவேஷன், இது வந்து ஃபார் ஹைப்பர்போலா. ஹைப்பர்போலாவுக்கு இதெல்லாம் நமக்கு ஈக்குவேஷன் ஸ்டாண்டர்டாக தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து இதை டெரைவ் பண்ணிக்கிட்டேன். இங்கே கொஞ்சம் வாங்க. இப்போ வந்து 2b இஸ் ஈக்குவல் டு ஏஇ இல்லையா, அப்போ b இஸ் ஈக்குவல் டு ஏஇ பை 2ன்னு போடலாமா? அப்போ பி ஸ்கொயர்டு அப்படிங்கிற இடத்துல ஏஇ பை 2 ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாமா? இதிலேருந்து இங்கே எடுத்து எழுதிக்கேன். ஓகேயா, சரி. இப்போ இந்த ஏ இதை திரும்ப சிம்பிளிஃபை பண்ண போகிறேன். எப்படி பண்ண போகிறேன் அப்படின்னா, ஏஇ ஸ்கொயர்டு மைனஸ் இதை வந்து ஏஇ பை ஏஇ ஸ்கொயர் பை 4, ஏன்னா இது பண்ணோம்னா ஸ்கொயர் பண்ணோம்னா 4 இல்லையா, இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். ஓகே, ஸோ அப்போ இது பாருங்கள், 1 இன்ட்டு இது வந்து 1/4, அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு 3/4 ஏஇ ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். ஓகேயா, ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன ஆகும், இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா இதை வந்து ஏ ஸ்கொயர்டு இ ஸ்கொயர்னு எழுதலாமா? 3/4 ஏ ஸ்கொயர்டு அப்படி எழுதலாமா? இங்கே ஏ ஸ்கொயர்டு இருக்கு இல்லையா, ஸோ ஏ ஸ்கொயர்டும் கேன்சல் பண்ணிடலாமா? அப்போ இ ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு 4/3. அப்போ இ இஸ் ஈக்குவல் டு 2/√3. ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க? ஆன்சர் சி இஸ் கரெக்ட். ஓகே, ஸோ இது ஒன்றும் இல்லை, சி ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னு ஹைப்பர்போலாவில் ஞாபகம் வச்சுக்கணும், வேறு ஒன்றும் இல்லை. அந்த சி தான் ஏஇ. ஓகேயா, அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, கான்ஜுகேட் ஆக்சஸ்ங்கிறது 2b இஸ் half ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் 4Cன்னு கொடுத்துருக்காங்க. டிஸ்டன்ஸ் பிட்வீன் 4C வந்து 2AE, ஹாஃப்னா இன்ட்டு ஹாஃப், ஸோ அதனால் ஏஇன்னு கிடைக்கிது. ஸோ இது வந்து ரிலேஷன் கிடைக்கிது. நான் என்ன பண்ணுறேன், அந்த ரிலேஷனை இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன், டெரைவ் பண்ணுறேன். ஐ எம் கெட்டிங் த வேல்யூ ஃபார் இ. ஒன் பண்ணிக்கிறது. ஸோ இப்போ வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, த சர்க்கிள் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்களா, இன்டர்செக்ட்ஸ் த லைன்னு கொடுத்துருக்காங்க அட் 2 points. ஓகேயா, என்ன இதில் என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஏதாவது 2 pointsல இன்டர்செக்ட் போகுது, இது எந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், ஈக்குவேஷன் எழுதிக்கிறேன். சர்க்கிளோட ஈக்குவேஷன் x² - y² அப்படியே கொண்டு வந்துடுறேன். 4x - 8y - 5 இஸ் ஈக்குவல் டு 0. இது வந்து ஈக்குவேஷனல் சர்க்கிள். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, லைனோட ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, 3x - 4y இஸ் ஈக்குவல் டு mன்னு கொடுத்துருக்காங்க. இதிலேருந்து நான் எக்ஸோட வேல்யூ எடுத்துக்கிறேன், m + 4y. x இஸ் ஈக்குவல் டு m + 4y / 3. ஓகே, ஏன்னா இது இன்டர்செக்ட் பண்ணுறதுனால இந்த இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணால் அது சாட்டிஸ்ஃபை ஆகுங்கிற கண்டிஷனால் எக்ஸுங்கிறத எடுத்துக்கிறேன். ஸோ எக்ஸுக்கு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். எக்ஸுக்கு வந்து என்ன, 4y + m / 3 ஹோல் ஸ்கொயர் + y²
minus 4 into 4y plus m by 3 minus 8y minus 5 is equal to 0. Xக்கு மட்டும் தானே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஓகேயா, எக்ஸுக்கு வந்துட்டு சப்ஸ்டியூட் 4y m by 3 plus y square 4 into minus 8y minus. ஓகே, இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, 2 distinct points அப்படின்னா 2 roots அப்படிங்கும்போது கண்டிப்பாக they are real அப்படிங்கும்போது you will be getting the condition b squared minus 4ac is greater than 0 அப்படிங்கிற கண்டிஷன். 2 distinct points அப்படிங்கிறதுனால 2 distinct points அப்படிங்கும்போது you are having 2 distinct roots, அதனால் b squared minus 4ac is greater than 0. ஓகே, இப்போது இதில் பாருங்களேன், இது வந்து இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் இன் y. ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், இதை அரேஞ்ச் பண்ண போகிறேன். அரேஞ்ச் பண்ணி 4y plus m whole squared, இந்த இடத்துல 9 வரும் இல்லையா, இருக்கட்டும். y squared minus 4 into 4y plus m into 3 minus 8y minus 8y minus 5 is equal to 0. இப்போ இந்த ஒய்யை வந்து நான் காமனாக எடுத்துக்க போகிறேன். அப்போ காமனாக எடுத்துட்டேன்னா மல்டிப்ளைடு பை ஒய் அப்படிங்கும்போது மல்டிப்ளை ஒய்ங்கும்போது இது ஒய்யால் மல்டிப்ளை போது அந்த ஒய் கேன்சல் ஆகிடும். இங்கே 9y ஸ்கொயர் இருக்கும், இங்கே 9 இருக்கு இல்லையா, 9ஆல் மல்டிப்ளை பண்ணால் இந்த 9 கேன்சல் ஆகிடும். ஸோ இங்கே வந்து 9ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன், இங்கே வந்து 3 கேன்சல் ஆகி 3 இன்ட்டுன்னு ஆகிடும். இங்கே வந்து மல்டிப்ளை பண்ணி 72 ஆகிடும், இங்கே வந்து 45 ஆகிடும். ஓகே, ஸோ இது வந்து மல்டிப்ளைட் பை 9 இந்த ஈக்குவேஷன் செகண்ட் ஸ்டெப்பு. ஸோ அடுத்தது என்னன்னா, இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா ஓகே, அப்படியே போடுறேன். 4y ஸ்கொயர்டுங்கிறது 16y ஸ்கொயர்ட் ப்ளஸ் 9y ஸ்கொயர்ட் ப்ளஸ் 8my மைனஸ் 48y மைனஸ் 72y ப்ளஸ் ப்ளஸ் y m ஸ்கொயர்ட் மைனஸ் 12m மைனஸ் 45 இஸ் ஈக்குவல் டு 0. இதை எப்படின்னு சொல்கிற மாதிரிங்க, இதில் ஒய் ஸ்கொயர் இருக்கா, ஓகே. அடுத்தது வந்து இங்கே ஒரு ஒய் ஸ்கொயர் இருக்கா, ஓகே. அடுத்தது வந்து இதை மல்டிப்ளை பண்ணால் 8my, ஓகேயா. இங்கே ஒரு m ஸ்கொயர் வருதுல்ல, அது தூக்கி இங்கே போட்டேன். அடுத்தது வந்து 9y ஸ்கொயர், இதில் வந்து 12 into 4 48y இங்கே போட்டாச்சு. அடுத்தது 12 into m, அது வந்து மைனஸ் 12m இங்கே எழுதியாச்சு. அடுத்தது இங்கே வந்து 72y இருக்குது, அது அப்படியே எழுதியாச்சு. 45 கான்ஸ்டன்ட் தூக்கி இங்கே போட்டாச்சு. சரியா, ஸோ இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. சிம்பிளிஃபை பண்ணதுக்கப்புறம் யூ ஆர் கெட்டிங் 25y ஸ்கொயர் ப்ளஸ் 8m மைனஸ் 120 இன்ட்டு y ப்ளஸ் இந்த கான்ஸ்டன்ட்டை அப்படியே இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேயா, இப்போ இது அப்படியே எழுதுறேனே, கான்ஸ்டன்ட்டாக எழுதிடுறேன். m ஸ்கொயர் மைனஸ் 12m மைனஸ் 45. இது எதுக்காக எழுதுகிறேன் அப்படின்னா, இப்போ பாருங்கள், y ஸ்கொயர்டு ஒய், இது வந்து கான்ஸ்டன்ட். அப்போ b ஸ்கொயர்ட் மைனஸ் 4a இன்ட்டு c இஸ் கிரேட்டர் தென் 0, அதை நான் எழுதிப்பேன். ஸோ யூல் பி ஹேவிங் So we will be having 8m b squared, 8m minus 120 b squared minus 4 into a 25 into c m squared minus 12m minus 45 is greater than 0. Okay, சரி. அடுத்தது வந்து எழுதுறோமா, சிம்பிளிஃபை பண்ணோம்னா கடைசியில் நமக்கு என்ன வருது, 9m ஸ்கொயர்ட்
minus 180m plus 5625 is greater than 0. இந்த condition வருது. So நான் என்ன பண்ணுறேன், multiply by negative நால what you will get, I will get m squared plus 20m minus 525 minus 45 is greater than 0. Sorry, greater than 0 is less than, minus ஆல multiply பண்ணா less than 0. So we will be getting m 35 m minus 15 is less than or equal to 0. So you will be getting m is equal to minus 35 or m is equal to 15. That means 35 less than m less than 15. So in the condition that satisfied ஆகுது. So the condition is minus 35 less than m less than 15. Next, the length of the diameter of the circle which touches the x-axis at the point 1, 0 and passes through 2, 3. The length of the diameter என்னன்னு கேட்டிருக்காங்க. சென்டர் கொடுக்கல, ரெண்டு பாயிண்ட் தான் கொடுத்துருக்காங்க. 1, 0, 2, 3. இது வந்து எக்ஸை டச் பண்ணுறது 1, 0ன்னு கொடுத்துருக்காங்க. இன்னொரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க 2, 3ன்னு கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ டயமீட்டர்னு கொடுத்துருக்காங்க, டயமீட்டர் லென்த்து கேட்டிருக்காங்க. இப்போ இந்த டயமீட்டர் வந்து 1, 0 அப்படிங்கிற கட் பண்ணுற பாயிண்ட்டுனால கண்டிப்பாக எக்ஸோட கோஆர்டினேட் அதே தான் இருக்க போகுது. சரி, இது சர்க்கிள் இது வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து இந்த கோஆர்டினேட், இந்த வேல்யூ வந்து சேஞ்ச் ஆக போகிறதில்ல, எக்ஸோட கோஆர்டினேட்டோட வேல்யூ சேஞ்ச் ஆக போகிறதில்ல. எது சேஞ்ச் ஆகுது, ஒய்யோட கோஆர்டினேட் தான் வேல்யூ சேஞ்ச் ஆகுது. ஓகேயா? ஸோ அதனால் இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், 1, ஒய்யோட வேல்யூ சேஞ்ச் ஆகுதுல்ல, அதனால் எனக்கு தெரியாது, வேரியபிள் ஒய்ன்னு வச்சுக்கிட்டேன். 1, ஒய் அப்படின்னு சென்டர்னு வச்சுக்கிட்டேன். சரி, இங்கே ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க 2, 3. இப்போ பாருங்களேன், இதுவும் ரேடியஸு இதுவும் ரேடியஸ் இல்லையா, இதுவும் ரேடியஸு இதுவும் ரேடியஸு. இப்போ இது ரெண்டும் ஈக்குவல் தானே. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, டிஸ்டன்ஸ் ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறேன். என்ன ஃபார்முலா? சரி, இது வந்து ஓன்னு வச்சுக்கோங்களேன், இது ஏன்னு வச்சுக்கோங்க, இது பின்னு வச்சுக்கோங்க. OA ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு OB ஸ்கொயர்டு. ஓகேயா? OA ஸ்கொயர்டு என்ன? OA ஸ்கொயர்டு வந்து 1 minus 1 whole squared y minus 0 whole squared is equal to 1 minus 2 squared plus y minus 3 whole squared. இப்போ 1 minus 1 0 ஆகிடும். இங்கே வந்து y squared இருக்கும். இங்கே வந்து minus 1 squared. இது வந்து y squared 6y plus 9 equation. இப்போ y squared y squared cancel ஆகிடுச்சு. y squared cancel ஆகிடுச்சு இல்லையா? So you will be having இது என்ன ப்ளஸ் 1 ஆகிடும். ஸோ வில் பி ஹேவிங் இந்த சைடு பார்த்திங்கன்னா minus 6y plus 10. ஸோ இந்த சைடு கொண்டு வந்தோம்னா 10. ஸோ அப்போ 6y is equal to 10. Therefore y is equal to 10, 6 which is nothing but 5, 3. 5,3. ஓகே, இது வந்து ஒய் சென்ட்ரு. ஆனால் நமக்கு என்ன வேணும், இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ண டயமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 2 into y, 5/3 is equal to 10/3. So answer is 10/3. Diameter is equal to 10/3. Okay. என்ன கொடுத்துருக்காங்க, the radius of the circle கொடுத்துட்டு ஈக்குவேஷன் கேட்ட ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுதான் ஈக்குவேஷன் வந்து என்ன, 3x² + by² + 4bx 6by + b² is equal to 0. இப்போ பாருங்களேன், ஆக்சுவலாக ஈக்குவேஷன் சர்க்கிள் எப்படி இருக்குன்னா, x² + y² + 2gx. இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள். இப்போ வந்து எக்ஸு ஒய் தான் இருக்கணும். அப்போ என்ன ஆகணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஈக்குவலாக இருக்கணும். அப்போ பியோட வேல்யூ 3. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள்.
3x square 3y square plus 4 into 3x minus 6 into 3y plus 9 is equal to 0. ஓகே, அடுத்தது என்ன அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் ஸ்கொயர் தான் இருக்கணும். அப்போ டிவைட் பை 3. ஸோ எக்ஸ் ஸ்கொயர்ட் ஒய் ஸ்கொயர்ட் ப்ளஸ் டிவைட் பை 3னா 4x மைனஸ் 6y ப்ளஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 0. சாரி, இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள். நம்ம கடைசியாக எடுத்துக்கிறேன். ஐ மீன் ரேடியஸ் தான் கேட்டிருக்காங்க. சென்டர் என்ன மைனஸ் ஜி மைனஸ் எஃப் இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு -2 3. இது ரேடியஸ் என்ன ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஜி ஸ்கொயர் ப்ளஸ் எஃப் ஸ்கொயர் மைனஸ் சி. ஜி ஸ்கொயர் என்ன 4, எஃப் ஸ்கொயர் என்ன 9, சி என்ன 3. அப்போ 13 10. ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு ரூட் 10. இது ஆன்சர். ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு ரூட். ஜஸ்ட் ஜி கண்டுபிடிச்சோம், ஆரோட சப்ஸ்டியூட் பண்ணோம், அவ்வளோதான்.